பாகிஸ்தானுடைய எல்லைப் பகுதியிலே காலி பாட்டில்களை இந்தியா தொங்கவிட்ட ஒரு செய்தியினை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஏன் இப்படி இந்தியா காலி பாட்டில்களை பாகிஸ்தானுடைய எல்லையில் தொங்கவிட்டது என்கின்ற கேள்வி பலருக்கு எழுந்திருக்கும். இந்தியா தன்னுடைய நில எல்லைகளை சீனா, பாகிஸ்தான் மாத்திரமின்றி 7 நாடுகளோடு பகிர்ந்து வருகிறது. இந்த எல்லைப் பகுதிகளிலே எல்லை பாதுகாப்பு படை, சாஸ்திரா சீமா பால், இந்தோ திபேத்திய எல்லை காவல் படை, அசாம் ரைபிள்ஸ், அதே போன்று இந்திய ராணுவம் ஆகியவை கண்காணிப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருகின்ற விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்தியா என்னதான் 7 நாடுகளோடு தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொண்டாலும் முக்கிய எதிரி நாடாக கருதப்படுகின்ற பாகிஸ்தானுடன் 3320 கிலோமீட்டர் தூர எல்லையை பகிர்ந்து வருகிறது. இவ்வளவு நீண்ட எல்லையை வீரர்கள் மட்டும் 24 மணி நேரமும் ரோந்து வந்து கவனித்துக் கொண்டிருக்க முடியாது. அது வீரர்களுக்கு ஒரு சோர்வை உண்டு பண்ணுகின்ற ஒரு நிலைமையாகவே கருதப்படுகிறது. அதேபோல் இவ்வளவு தூரத்திற்கு வெப்ப சென்சோர் அல்லது கண்காணிப்பு கமரா போன்றவற்றையும் பொறுத்துவிட முடியாது. கண்காணிப்பு கமரா போன்ற சாதனங்களை அமைப்பது என்பது பாரிய செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக கருதப்படுகிறது. அது அமைத்தாலும் கூட அங்கு ஏற்படக்கூடிய கடுமையான கனமழை, பனிப்பொழிவு, அதே போன்று ஏற்படக்கூடிய மின்வெட்டு காரணமாக மின்னணு சாதனங்கள் செயலிழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைமை ஏற்படுகிறது. இவ்வாறு அடர்த்தியான மூடுபனி இருக்கின்ற நிலைமைகளில் கூட அதிநவீன கமராக்களால் எதிரிகள் ஊடுருவுகின்ற பொழுது அந்த நபர்களை கண்காணிப்பது சிரமமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு மாற்றாக குறைந்த விலையில் சிறப்பான ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இந்தியாவுக்கு இருந்து வந்தது. அதற்கு மாற்றீடாகத்தான் இவ்வாறு போத்தல்களை கட்டி தொங்க விடுகின்ற ஒரு லோ பட்ஜெட் செக்யூரிட்டியை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அங்கிருக்கின்ற பாதுகாப்பு வேலைகளில் காலியான கண்ணாடி பாட்டல்களை நெருக்கமாக கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். எதிரி நாட்டினர் அல்லது வனவிலங்குகள் அந்த நாட்டினுடைய எல்லையை தொடுகின்ற பொழுது கம்பிகள் நகர்ந்து இந்த பாட்டில்கள் ஒன்றோடு ஒன்று மோதி நீண்ட தூரத்துக்கு அதனுடைய ஒலியை எழுப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லையில் பாதுகாப்பு பணியிலே இருக்கின்ற வீரர்கள் இந்த சத்தத்தை கேட்டதும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்றும் இந்திய தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய இந்த லோ பட்ஜெட் ஐடியாவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது பற்றிய கருத்தினையும் கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் தெரிவியுங்கள். மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.